இது என்ன மதம்? இது இந்து மதம் என்பது பார்ப்பனிய மதம். மறுத்து பேசு பாப்போம், வா நேருக்கு நேரம் பேசு. நான் பேசிட்டு போறவரை ஒரு மேடைய போடாத. நான் ஒரு மணி நேரம் பேசுறேன், நீ ஒரு மணி நேரம் பேசு. அப்படி பேசுவோம். வா, நீ உன் மனசாட்சி தொட்டு சொல்லு, சொட்டு சொல்லு பாப்போம். இந்து, நீனும் இந்து, நானும் இந்து. பின்ன நீ ஐயரு, நான் பர ஐயரு. என்னது? என்ன கணக்கு? சாதிய துவேசம். எந்த நபிகள் நாயகன் சொன்னாரா நானே 4 வித சாதிய படைச்சேன்னு? இயேசு கிறிஸ்து எங்க சொன்னானா நான் தான் உலகத்திற்கு சாதிய படைச்சேன்னு? பகவான் கிருஷ்ணன் பகவத்கீதையை தந்த பகவான் கிருஷ்ணன் சொல்றான் 4 வித வர்ணாசிர தர்மத்தை யானே படைத்தேங்கிறான். அதுல கூட எனக்கிட்ட மன்னிப்பு இருக்குது. அதுக்கு பிறகு ஒண்ணு சொல்றான், இனி நானே நினைச்சாலும் இதை மாத்த முடியாதுங்கிறான். இந்த கொடுமையை இதை எங்கே தொலைக்கிறது? அப்புறம் இது என்ன கொடுமை? சரி விடு. கிறிஸ்தவ மதத்தின் தலைவன் ஒரு கிறிஸ்தவனா இருக்கிறான், இஸ்லாமியத்தினுடைய தலைவர் ஒரு இஸ்லாமியனா இருக்கிறாரு. இந்து மத மடத்திற்கு இந்து தானே திருமாவளவன். எங்க அண்ணன் இந்து தானடா. சங்கராச்சாரியை இறக்கிட்டு ஒரு 5 வருஷத்துக்கு திருமாவளவனை காஞ்சி மடாதிபதி ஆக்குங்கடா. நாங்க அந்த மதத்தை ஒண்ணுமே பேசலடா, எதையுமே பேசல. நாங்க ஏதாவது பேசணும்னா அப்புறம் பேசு. அப்ப எப்படி? ஒண்ணு இல்ல, பாரதிய ஜனதா கட்சிக்கு பங்காரு லட்சுமணன் ஒருத்தனை தலைவராக்குனீங்கல்ல, எங்க அவரு? எங்க ஊர் மானாமதுரையை சேர்ந்த கிருபாநிதி தமிழ் பாரதிய ஜனதா கட்சிக்கு தலைவராக இருந்தாரு தமிழகத்துக்கு. எங்க அவரு? இது 2 பேரும் எங்கன்னு சொல்லுங்க, அப்புறம் பேசுவோம். எங்க? நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்களையும் தலைவராக ஏற்றுக்கொள்கிறோம் அப்படி காட்டுறாங்களா? என்னை ஆள் பிடிக்கணும்ல. என் அருமை மக்களை, இந்த நாட்டில் எல்லாத்துக்கும் சாதி கட்சி இருக்க. பார்ப்பனன் ஒரு சாதி கட்சியை தொடங்கட்டுமே, மதம் இல்லாம ஒரு சாதி கட்சியா வாயே. ஒரு இடத்தில் உனக்கு வாக்கு விடாது. ஏன்னா நீ 1000க்கு 2 பேரு. அப்ப என்ன சொல்ற? இந்து, we are all Hindus. ஆமா இந்து. அப்புறம் என்ன நீ இந்து நான் இந்து தானே? அப்புறம் என்ன சாதி? அப்புறம் என்ன பிரிவு? என்ன உனக்கு பிரச்சனை? என்ன பிரச்சனை? நீ என்ன பிரச்சனை உனக்கு? ராமர் தலைவர், பிள்ளையார் பொதுச் செயலாளர் உங்க கட்சிக்கு என்ன பிரச்சனை? நாங்க என்ன கடவுள் இல்லைன்னா இந்து மதத்துக்கு ஒரு கடவுள், இஸ்லாமியத்துக்கு ஒரு கடவுள், கிறிஸ்தவ மதத்துக்கு ஒரு கடவுள். கடவுள் இல்லைன்னா மொத்தமா கடவுள் இல்லதான். இல்லைன்னா உன் கடவுள் இல்ல, அவர் கடவுள் இல்ல, இல்ல இல்ல. மதம் இல்லைன்னா எம்மதமும் நம்மளுக்கு சம்மதம் இல்ல. மதம் இல்ல, அதுதான் எங்களுக்கு. சாதி தாண்டி மதம் தாண்டி கடவுளை மறந்து மனிதர்களை நேசிக்கிற மகத்தான கூட்டம் தான் நானுமே முன்னாடி நிக்கிற கூட்டம். எங்களை விட உலகத்திலே அநியாயத்துக்கு நல்லவனை நீங்க கண்டுபிடிக்க முடியாது. உலகத்திலே அநியாயத்துக்கு நல்லவங்க நாங்க. என்ன உனக்கு பிரச்சனை? மதம் என்பது என்ன? ஒரு அபின் மாமையை மாற்றி சொல்றான். கல்லு கூட குடிச்சா தாண்டா போத ஒரு மகனே, மதம் சொன்னாலே போத வரும்டா எங்க ஐயா பெரிய. யானைக்கும் மனிதனுக்கும் மதம் பிடித்தால் அழுகை தவிர வேற ஒண்ணும் மிஞ்சாது இந்த தேசத்துல. நீங்க அந்த மதம் பிடிச்ச அழகிறீங்க, நாங்க அதுல இருந்து எங்க மக்களை மனிதர்களாக பிடுங்கிறதுக்கு போராடுறோம். இதுதான் வித்தியாசம், இதுதான் வித்தியாசம். இந்து கடவுளையே வைக்கிறோம், இந்து கடவுளே அந்த கடவுள் தானே என்னை கீழ் இழி சாதியோன் தாழ்ந்த சாதியன் வேசி மகன் என்று சொன்னதே உன் மதம் கடவுளும் தானே. அதை எப்படி பொறுத்துக்கிற முடியும்? எப்படி பொறுத்துக்கிற முடியும்? என்ன கோபம் எங்களுக்கு? திருத்துறைப்பூண்டியில நான் ராமர் இப்படி பிறந்தாருன்னு சொல்லிட்டேன், பிள்ளையார் இப்படி பிறந்தாருன்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு பட்டுக்கிறது விடுங்கடா, நான் இன்னிலிருந்து பேசலடா. ஒரே ஒரு அப்பனுக்கு பிறந்த நல்ல ஒரு பாப்பா ஏறி இந்த மேடையில பேசுறா, ராமர் இப்படி பிறந்தாரு, பிள்ளையார் இப்படி பிறந்தாரு. நீங்க அதே தானே பேசுவேன். என்னமோ நானா ஒரு கதை எழுதுறேன், நானா இதே நானா எழுதிட்டு வந்தேன். நீ எழுதி வச்சதை படிச்சுட்டு போய் சொல்றேன். உன் வேதத்தில் இருக்குதா இல்லையா? ஒரு புராணத்தில் சொல்லப்பட்டிருக்குதா இல்லையா? அதை முதல்ல சொல்லு. இல்லாத உடனே நான் சொல்றேன். நீ சொல்றதுல மூடி மறைக்கிற, நான் சொல்றேன் என் மக்கள் கிட்ட வெளிப்படையா சொல்றேன். அவருக்கு என்ன பட்டுக்கிறது? ராஜாவுக்கு என்ன பட்டுக்கிறது? துணுக்க முகரம் அடிக்கிறான், பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க. நாங்க தீ மிதிச்சா, நாங்க கரை எடுத்து எங்க ஆளு ஆடுனா, நாங்க காவடி எடுத்தாருன்னா உங்களுக்கு ஏண்டா கோபம் வருதுன்னா ஒண்ணுமில்ல திருவாள ராஜா அவர்களை. அதே கரகத்தை நீங்க எடுத்து ஆடுங்க. உங்க அக்காவை கூட்டி வந்து தீச்சட்டி எடுத்து ஆட விடுங்க. நீங்க காவடி வைக்க ஆடுங்க. உங்க அம்மா, உங்க குடும்பம், உங்க உறவுக்காரங்க தீ மிதிங்க. கேட்ட செருப்பு கட்டி நீ அடிங்க.
இந்த தேசத்துல ஒரு பாப்பாத்தி தீச்சட்டி எடுத்து தெருவில் ஆடி இருக்கானாடா, ஒரு பாப்பான் தீ மிதிச்சிருக்கானாடா, ஒரு பாப்பனம் காவடி எடுத்து ஆடி இருக்கானாடா. நேர்த்திக்கடனுக்காவது மயிரையாவது வளர்த்து சிறைச்சிருக்கிறாடா நீங்க உலகத்துல. நேர்த்திக்கடனுக்காவது இதையெல்லாம் செய்யறவன் அண்ணனும் தம்பியும் அக்காவும் தங்கச்சிங்கனால அவமானத்தை நாங்க கத்துறோம்டா. எவனாலும் செஞ்சிருக்கியா நீ உலகத்துல? இதை நீங்க செய்யுங்க ராஜா அவர்களே. இனிமேல் நீங்க தீமிதிங்க. யாராவது இந்த பெரியார் திராவிட கழகத்தை சேர்ந்த அல்லது தீக்காவை சேர்ந்த யாராவது ஒரு பகுத்தறிவாதி நாங்க கேட்டோம்னா விளக்கமாறு செருப்பு கொண்டு அடிங்கடா. எங்களை செய்ய மாட்டேன். நீ செஞ்சிருக்க நீ இதுவரைக்கும் என் அருமை உறவுகளை இத்தனாயிரம் ஆண்டுகள்ல ஒரு பார்ப்பனன் தீ மிதிச்சிருக்கிறானா? காவடிக்கு ஆடி இருக்கிறானா? அழகு குத்தி இருக்கிறானா? விழா குத்தி ஆடி இருக்கிறானா? பறவை காவடியில் தொங்கி இருக்கிறானா? என்ன செஞ்சிருக்கிறான்? உள்ள நீ எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா மணி அடிச்சுட்டு சுவாக பண்ணிட்டு போவான். வேற என்ன பண்ணுவான்? அதுக்கு என்ன சொல்லுவான்? செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லி வைப்பான். ஏன்? நீ சிறைக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டே இரு, நீ அழுக்கு வெளுக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டே இரு, நீ பணம் எரிக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டே இரு, நீ தெருக்குற்ற தோட்டி வேலையை செஞ்சுக்கிட்டே இரு. 40 சொகுசா இருக்கலாம். எதனால? செய்யும் தொழிலே தெய்வம்னு. அவனை தாண்டா, அந்த எழுதுனவனை தாண்டா அந்த வேசிமான தேடிக்கிட்டு இருக்கேன் நான். செய்யும் தொழிலே தெய்வம்னா ஏண்டா வெண்ணமைங்களா? செய்யும் தொழிலே தெய்வம் வா இருக்கட்டும். நீங்க கொஞ்ச நாள் பீ என்ன, நாங்க கொஞ்ச நாள் மணி அடிக்கிறோம். என்ன கெட்டு போயிடுச்சு? வாடா, நீங்க கொஞ்ச நாள் பணம் ஏறிடா, நாங்க உள்ள கொஞ்ச நாள் பூஜை பண்றோம். அப்ப வலிக்குதுல உனக்கு? அப்ப என்ன பிரச்சனை? என்ன எவ்வளவு மோசடி இது? எவ்வளவு பெரிய மோசடி? அறிவு இயக்கத்திய ஆசான் தந்தை பெரியாருங்கிறதுல அவருக்கு பட்டுக்கிறத அப்புறம் உங்களை சொல்லவா? அறிவு இயக்கத்தின் ஆசான் அத்வானி, அறிவு இயக்கத்தினுடைய இளவல் எச் ராஜா நாங்க பேசட்டுமா? என்னது இது? எது ஒன்றையும் சந்தேகினா சாக்ரட்டிஸ், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னா என் பாட்டன் வள்ளுவன். 5 5 10 எப்படி 10 கேளுடான் பேராண்டினா என் தாத்தன் பெரியார். அந்த சந்தேகத்தில் தான் அறிவு பிறக்குது. என்ன சந்தேகம்? சிவபெருமான் கையில ஒரு சூலாயத்தை கொடுத்திருக்கிறீங்களே, ஆனா அன்பே சிவம்னு சொல்லி வச்சிருக்கிறீங்களே. அன்பே சிவம்னா அவங்க கையில இருக்கடா சூலாயுதம்னு கேட்க வச்சானே, அந்த அறிவுதான் பகுத்தறிவு. அந்த அறிவு இயக்கத்தின் தலைவன் தான் தந்தை பெரியார். ஆதாமையும் ஏவாளையும் படைச்சி ஒரு ஆப்பிள் தோட்டத்தையும் படைச்ச ஆண்டவன் எங்க ஆத்தாளுக்கு அப்பனுக்கு ஏண்டா வீட்டை சுத்தி வேலிகருவ மரமா படைச்சதுன்னு கேட்க வச்ச அறிவு பகுத்தறிவு. அந்த அறிவை தந்தவன் என் தலைவன் பெரியார். இதுல என்ன உனக்கு பட்டுக்கிறது? தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொன்னீர்களே இயேசு கிறிஸ்துவே, எதற்காக சாத்தினீர்கள் கேட்டமே, அந்த அறிவுக்கு பேர் பகுத்தறிவு. கேளுங்கள் தரப்படும் என்றீரே பரமபிதாவே, ஊமை எப்படி கேட்பான்னு கேட்டமே, அந்த அறிவு பகுத்தறிவு. தேடுங்கள் கிடைக்கும் என்றீரே, குருட எங்க போய் தேடுவான்னு கேட்டமே, அந்த அறிவு பகுத்தறிவு. இதுதான் பகுத்தறிவு. இந்த அறிவை நீ சொல்லி தரல, என்னை அப்படியே நம்புங்க, நீங்க என்னை முழுமையாக விசுவசிங்கிறீங்க, எதையுமே சந்தேகிக்காங்கிறீங்க. அது எங்களுடைய அறிவை அந்த இடத்திலே நிறுத்தி எங்களை மடமையிலேயே மூழ்கடித்தது. அதில் இருந்து எங்கள் சிந்தனையை தூண்டி எங்களை சந்தேகிக்க வச்சு எங்கள் அறிவை கிளர்ச்சி செய்து வளர செய்த தலைவன் தந்தை பெரியார் அவர்கள். அதான் அறிவு இயக்கத்தின் தலைவன். நாம பெற உங்க ஆத்தால் அப்பனுமா? எவன் தலைவன்? யாரு தலைவன்? என்ன பிரச்சனை வருது? இவங்களுக்கெல்லாம் என்ன? நான் என்ன இவனுக்கு ஏதாவது சொன்னாதானே நமக்கு பட்டுக்கணும்? நான் பேசுவது எங்கள் உறவுகளுக்கு, என் அண்ணன் தம்பிக்கு. ஏன் இப்படி காட்டுமராண்டித்தனமா நீ போறான்னு நாங்க பேசுறோம். அழகு குத்துற என் அருமை பெருமக்களே, என் உறவுகளே, என் அன்பு சொந்தங்களே, 2 தாடைக்கு இடையில் இருக்கிற மெல்லிய சதைப்பகுதியிலேயே குத்துறீங்களே, அதே பக்தியினால நீ உண்மையிலேயே மிகச்சிறந்த பக்திமானாக இருந்தால் அதே பக்தியினால நீ ஒரு அங்குல மேல ஏத்து குத்து நான் பாத்துக்கிறேன். உன்னால முடியுமா? முடியாது, முடியாது, செய்ய மாட்டேன், செத்து போயிடுவான்னு உனக்கு தெரியும். தீ மிதிக்கிறியே, நீ மிகச்சிறந்த பக்திமானாக இருந்தால், சரியான பக்திமானாக இருந்தால், நீ அடுப்பு கறியை எடுத்துட்டு நான் பழுக்க காய்ச்சல 10 கம்பியை குறுக்க போடுறேன்டா, நடந்து போயிடா நீ. உங்க அப்பா அன்னையிலிருந்து நான் சாமி கும்பிடுறேன்டா, அன்னையிலிருந்து இனிமே நான் அந்த கருப்பு சட்டை போடுறதில்ல, நான் சாமி கும்பிடுறேன். பழுக்க காய்ச்சிய 10 இரும்பு கம்பி, நீ இங்க இருந்து அங்க கூட நடந்து போயிடவனா, காலை வச்சுட்டு எடுத்துட்டு பாக்குறேன். நீ நல்ல அப்பனுக்கு பிறந்த நல்ல பக்திமான், உன்னால முடியாது மகனே. இது என்ன? இது அறிவியல்.
இது அறிவியல். கடவுள் மறுப்பு என்பது விஞ்ஞானம். கடவுளை மறுப்பு